எல்லோருக்கும் வணக்கம். R&D ஃபார் ஸ்டாக் மார்க்கெட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட். இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல என்னோட ஹோல்டிங்ல ஒரு கம்பெனி ஸ்டாக் ஆட் பண்ண போறேன். அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கம்பெனி ஸ்டாக் என்னோட ஃபில்டர் கண்டிஷன்ல என்ன நியூஸ் மூலமா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நியூஸ் மூலமா என்னோட ஃபில்டர் கண்டிஷன் வந்திருக்கு. இந்த கம்பெனி வந்து என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the company DJ Media Print and Logistics Limited is a provider of integrated printing, logistics and courier solutions in India and overseas. The company provides bulk mailing, speed post, records management, manpower supply, return of post management, bulk scanning, moving newspaper print, advertising and other related services பண்ணக்கூடிய company. DJ Media Print and Logistics Limited receives orders from Universal Sompo General Insurance Company. Rupees 6 crore order for printing, dispatch and bulk scanning services from Universal Sompo General Insurance Company Limited. The company was incorporated in 2009. DJ Media Print and Logistics Limited is into business, printing business, records management and other related business பண்ணக்கூடிய company. இந்த கம்பெனி வந்து ஸ்மால் கேப் செக்டரில் தான் வருது. ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 293 கோடி, கரண்ட் பிரைஸ் 270, 50 டிவி ஹைலோ 294, 125, ஸ்டாக்கோட பிஇ 79.5, புக் வேல்யூ 26.7, டிவிடெண்ட் ஈல்டு 0.05%, ROCE 16%, ROE 12.4%, ஃபேஸ் வேல்யூ 10. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறதுனால நீங்கள் கம்மியான குவான்டிட்டிஸ் வச்சிருந்தீங்கன்னா கூட ஃபியூச்சரில் ஸ்பிளிட் கிடைச்சி அப்படின்னா உங்களோட குவான்டிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ வந்து ஃபேஸ் வேல்யூ 10 இருக்க ஸ்டாக் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. 1 இயரில் சார்ட்டில் பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து 52 வீக் லோலேருந்து 50 வீக் ஹை கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நீங்கள் குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நீங்கள் கம்மியான குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் ஆகி நீங்கள் அங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்கிச்சு அப்படின்னா சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 220 ரூபா ரேஞ்சுக்கிட்டையும் 200 ரூபா ரேஞ்சுக்கிட்ட தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கம்மியான குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்து அடிஷ்னலாக குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கம்பெனிக்கு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா டெப்டா டேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குது. 113 85.4 குறைஞ்சிருக்குது. இது ரொம்ப நல்ல விஷயம். கம்பெனிக்கு நெகட்டிவ் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவோட 10.6 டைம்ஸ் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து குறைஞ்சிருக்குது. -14.8%. அவங்களோட ஹோல்டிங் வந்து குறைச்சிருக்காங்க. இது வந்து நெகட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. குவார்டர்லி ரிசல்ட்டை பார்த்தோம்னா லாஸ்ட் குவார்டர் படி இவங்க பண்ணியிருக்க சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 11.27 கோடி, எக்ஸ்பென்சஸ் 7.34 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எங்களுக்கு கிடைக்கிறது 3.93 லட்சம், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 34.87%, அதர் இன்கம் 0.05 crore, இன்ட்ரெஸ்ட் 0.67 crore, டெப்ரிசியேஷன் 1.45 crore, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இவங்க ஏன் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.86 crore, ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் அவங்க ஏன் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.53 crore ஏன் பண்ணுறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் ஒரு ஷேருக்கு இவங்க ஏன் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.41 பைசா. ஸோ வந்து சேல்ஸை வந்து இவங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது ரொம்ப நல்ல விஷயம் ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போதில். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் லாஸ்ட் 1 இயரில் இவங்க பண்ணியிருக்க சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 53.01 கோடி, எக்ஸ்பென்சஸ் 41.23 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இவங்களுக்கு கிடைக்கிறது 11.78 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 22.22%, அதர் இன்கம் 0.19 crore, இன்ட்ரெஸ்ட் 2.18 crore, டெப்ரிசியேஷன் 5.01 crore, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இவங்க ஏன் மட்டும் பார்த்தீங்கன்னா 4.78 லட்சம், ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் இவங்க ஏன் மட்டும் பார்த்தீங்கன்னா 3.68 கோடி, ஏர்னிங் பர் ஷேர் ஒரு ஷேருக்கு இவங்க ஏன் மட்டும் பார்த்தீங்கன்னா 3.40 பைசா. ஸோ வந்து இயர்லி பேசிஸில் பார்க்கும்போதில் இவங்க சேல்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ப்ராஃபிட்டும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது இயரில் பார்க்கும்போதில். இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோம்னா லாஸ்ட் குவார்டர் படி இவங்க வச்சிருக்க ரிசர்வ்னு பார்த்தீங்கன்னா 18.06 கோடி, பாரோயிங்ஸ் 14.40 கோடி, இன்வெஸ்ட்மெண்ட்டில் 0.08 crore இருக்குது. குவார்டரில் பார்க்கும்போதில் இவங்களோட ரிசர்வ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப நல்ல விஷயம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்தோம்னா லாஸ்ட் குவார்டர் படி ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்க ஹோல்டிங்னு பார்த்தீங்கன்னா 56.36%, பப்ளிக் கிட்ட 43.64% இருக்குது. ஸோ வந்து நீங்களும் இந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். திஸ் வீடியோ இஸ் மேட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி நாட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் அடுத்தடுத்து நான் என்னோட ஹோல்டிங்கில் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ என்னென்ன ஸ்டாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.